இன்றைய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் உட்பட மூவருக்கு எதிராக வழக்கு. ட்ரம்பின் உத்தரவால் இலங்கையில் நிறுத்தப்பட்ட இரு திட்டங்கள். முள்ளிவாய்க்கால் மண்ணில் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம். இமாலய வெற்றியை பதிவு செய்த இலங்கை அணி. நோய் தொற்று தொடர்பில் பொதுமக்களுக்கு விசேட எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் உட்பட மூவருக்கு எதிராக கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீசர் குணராஜா, கலைப்பீடாதிபதி பேராசிரியர் எஸ் ரகுராம், மாணவர் ஒழுக்காற்று அதிகாரி ஆகியோருக்கு எதிராக குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக 4ஆம் வருட சட்டத்துறை மாணவன் சிவகஜன் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி குருபரன் மனுவை தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது குறித்து மேலும் தெரிய வருகையில், கடந்த ஜனவரி மாதம் 27ஆம் திகதி பல்கலைக்கழக துணைவேந்தரால் சட்டத்துறை மாணவன் சிவகஜனுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டது. இந்த வகுப்பு தடை யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி ரகுராம் முன்வைத்த முறைப்பாட்டுக்கு அமைய விதிக்கப்பட்டுள்ளது என்று துணைவேந்தரால் மாணவனுக்கு வழங்கப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வகுப்பு தடையை சவாலுக்குட்படுத்தியே சட்டத்துறை மாணவன் சிவகஜனால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தன் மீது பாரதூரமான அவதூறை ஏற்படுத்தும் வகையில் ஊடகங்களுக்கு சிவகஜன் செவ்வி வழங்கினார் என்று ரகுராம் துணைவேந்தரிடம் முறைப்பாடு செய்திருந்தார். குறித்த முறைப்பாடு கலைப்பீடாதிபதி ரகுராம் பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்த மறுநாளே வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் நிதியளிக்கப்பட்ட 2 திட்டங்களுக்கான நிதியுதவி நிறுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க அரசாங்க செயல்திறன் துறை அறிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பால் நிறுவப்பட்ட இந்த அமைப்பு உலகின் மிகப்பெரிய பணக்காரர் எலோன் மஸ்க் தலைமையில் செயற்படுகின்றது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழுள்ள அமெரிக்க அரசாங்கம் உலகெங்கிலும் உள்ள 199 திட்டங்களை நிறுத்த முடிவு செய்துள்ளது. அவை அமெரிக்க நிதியை வீணடிப்பதாக கருதுகின்றன. அந்த வகையில் இலங்கையில் உள்ள 2 திட்டங்களும் நிறுத்தப்பட்ட திட்டங்களில் அடங்கும். காலநிலை மீள்தன்மை குறித்த ஒரு திட்டம் மற்றும் தகவல் தொடர்பு குறித்த பட்டறைகளை நடத்தும் ஒரு திட்டமுமே இவ்வாறு இடைநிறுத்தப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் நினைவுமுற்ற வளாகத்தில் முன்னாள் போராளி ஒருவர் 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீதி கிடைக்கும் வரை சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டத்தை இன்று காலை ஆரம்பித்துள்ளார். ஒரு காலினை இழந்த முன்னாள் போராளி அழகரத்தினம் வெனகுலராசா இன்றைய தினம் காலை 7 மணிக்கு முள்ளிவாய்க்கால் நினைவுமுற்ற வளாகத்தில் இந்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார். 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இலங்கை மட்டுமன்றி உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அவர் இந்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார். அவர் முன்வைத்துள்ள 10 அம்ச கோரிக்கைகள் வருமாறு: தமிழர்களுக்கு தனியரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும். வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட வேண்டும். மாவீர துயிலும் இல்லங்களில் அமைக்கப்பட்டுள்ள இராணுவ முகாம்கள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும். தமிழின துரோகிகள் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும். உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். பிரதேசவாதம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இல்லாதவர்கள் இருந்ததாக கூறி வெளிநாடு மற்றும் உள்நாட்டில் சக போராளிகளை காரணம் காட்டி பணம் வசூலித்து போராளிகளை ஏமாற்றி சுற்றுலா விடுதி, தோட்டம், பண்ணை அமைத்து வேலை செய்யும் பணியாளர்களுக்கு சரியான சம்பளம் வழங்காமல் இருப்பதை நிறுத்தி அவர்களுக்கு 1 மணி நேரத்திற்கு 200 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்கப்பட வேண்டும். முதியோர் மற்றும் இளையோர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். காணி மற்றும் வீடு இல்லாதவர்களுக்கு காணி வீடு வழங்கப்பட வேண்டும். இலங்கையில் பிச்சை எடுப்பவர்களின் வீதம் அதிகரித்துள்ளதால் பிச்சை எடுப்பவர்கள் இல்லாத நிலை உருவாக்கப்பட வேண்டும். இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் போட்டியில் இலங்கை அணி 174 என்ற ஓட்டங்களால் இமாலய வெற்றியை பதிவு செய்து தொடரை கைப்பற்றியுள்ளது.
போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்கள் நிறைவில் 4 விக்கெட்களை இழந்து 281 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இலங்கை அணி சார்பில் குசல் மெண்டிஸ் 101 ஓட்டங்களையும் சரித் அசலங்க ஆட்டமிழக்காமல் 78 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். அதன்படி 282 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி 24.2 ஓவர்களில் அனைத்து விக்கெட்களையும் இழந்து 107 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. பந்து வீச்சில் வெனிந்து ஹசரங்க மற்றும் அசித பெர்னாண்டோ ஆகியோர் தலா 3 விக்கெட்களையும் துனித் வெள்ளாளகி 4 விக்கெட்களையும் கைப்பற்றினர். அதன்படி 2 போட்டிகளை கொண்ட தொடரை 2-0 என்ற கணக்கில் வெள்ளையடிப்பு செய்து இலங்கை அணி தொடரை கைப்பற்றியுள்ளது. நாட்டில் வைரஸ் நோய்கள் பரவுவது அதிகரித்து வருவதாகவும் சிலருக்கு அதிக தீவிர நிலைகளில் அறிகுறிகள் தோன்றக்கூடும் என்றும் சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சுவாச நோய்களில் நிபுணரான வைத்தியர் நிரஞ்சன் திசாநாயக்கவினால் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நோய்கள் அதிகரிப்பதால் நிமோனியா போன்ற கடுமையான நிலைமைகள் ஏற்படலாம் என்று மருத்துவர் மேலும் கருத்து தெரிவித்துள்ளார். சுவாச அமைப்பு தொடர்பான அலர்ஜியின் அறிகுறிகள் குறிப்பாக மூக்கு ஒழுகுதல், தொண்டை வலி, இருமல் மற்றும் சளியுடன் கூடிய காய்ச்சல் இருந்தால் அது பெரும்பாலும் சுவாச அமைப்பு தொடர்பான ஒவ்வாமை நிலையாக இருக்கலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பெரும்பாலான நேரங்களில் இது நுண்ணுயிரிகளால் ஏற்படுகின்றது. பல வகையான நுண்ணுயிரிகள் உள்ளன. அந்த நுண்ணுயிரிகளில் ஏதேனும் ஒன்று மேற்கண்ட அறிகுறிகளை ஏற்படுத்தலாம். சிலருக்கு செரிமான கோளாறுகள் உள்ளன. இது அதனாலும் நிகழலாம். ஆனால் மேலும் சிலருக்கு இது நிமோனியா போன்ற ஒரு தீவிரமான நிலையாக இருக்கலாம் எனவும் வைத்தியர் கூறியுள்ளார்.